வணக்கம். வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியினுடைய 5வது வாரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, கடந்த வாரமே உங்கள் அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கடந்த ஒரு சில வாரங்களாகவே சமையல் பொருட்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல விறகடுப்பில் தொடங்கி தற்பொழுது கடந்த வாரம் இண்டக்ஷன் அடுப்பு வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த வாரம் உங்களுக்காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி என்னது அப்படின்னா, மைக்ரோவேவ் ஓவன்கள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சிலர் சரியான பதில்களை அனுப்பியிருந்தீங்க. அவங்களுடைய பெயர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வழங்கப்பட்டிருக்கும். இந்த மைக்ரோவேவ் ஓவன்கள் அப்படிங்கிறது ஒரு விந்தையான மந்திரப்பட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம முதல்ல நெருப்பு எரிகிறது, வேதி வினையின் மூலமாக சமையல் நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தடுத்து வரும்போது மின்தடை ரெசிஸ்டன்ஸ் மூலமாக எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் சமையல் நடக்குதுன்னு பார்த்தோம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற வினை மூலமாக இண்டக்ஷன் அடுப்புகளில் சமையல் நடக்குதுங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த மைக்ரோவேவ் ஓவன்களில் எப்படி நடைபெறுகிறது அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னா என்னதுங்கிறத பற்றி உங்களுக்கு கொஞ்சம் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய அனைத்துமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், மின்காந்த கதிர்வீச்சு அப்படின்னு அறியப்படுகிறது. இப்போது இந்த சார்ட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, ரேடியோ அலைகள் உள்ளதிலேயே அதிகமான அலைநீளம் கொண்ட அலைகள் அப்படின்னு சொல்லலாம். 10⁻³ மீட்டர் வரைக்கும், அதாவது 1000 மீட்டர்கள் வரைக்கும் இதனுடைய அலைநீளமானது இருக்கும். ரேடியோ அலைகள் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோங்கிறதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை விடவும் கொஞ்சம் குறைவாக சென்டிமீட்டர் அளவில் அலைநீளம் கொண்ட அலைகள் தான் மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம முதல் வீடியோலேயே பார்த்துருந்தோம், கண்ணுறு ஒளி, கண்ணால் பார்க்கக்கூடிய வெளிச்சம், நீல நிறம், இதெல்லாம் நேனோமீட்டர்னு பார்த்துருந்தோம். 10⁻⁻6 அப்படிங்கிற அளவில் மைக்ரோமீட்டர் நேனோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய ஒளிங்கிறதும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான், அதாவது மின்காந்த கதிர்வீச்சு. இந்த மின்காந்த கதிர்வீச்சின் ஒரு வகை தான் மைக்ரோவேவ்ஸ். இதற்கென்று பண்புகள் இருக்கின்றன. இந்த பண்புகள் பல்வேறு துறைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் குறிப்பாக இது எப்படிப்பா சமையல் பக்கம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, இந்த காணொலி மூலமாகவே நீங்கள் இதை எளிமையாக பார்த்துடலாம். பொதுவாகவே இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியேஷன். நான் சொன்ன மைக்ரோவேவ்ங்கிறது இதுதான்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம சமையலுக்குன்னு ஒரு பொருள் எடுக்கிறோன்னா அதில் நிச்சயமாகவே தண்ணீர் இருக்கும். இப்போ நீங்கள் காய்கறிகள் எடுத்துக்கோங்க, அதற்குள்ளே தண்ணீர் நிச்சயமாகவே இருக்கும். மனித உடல் கூட தண்ணீரால் உருவாக்கப்பட்டது தான். அப்போ எல்லா உணவுப் பொருட்கள்லையுமே பெரும்பாலும் தண்ணீர் இருக்கும். தண்ணீருக்கென்று ஒரு சிறப்பு பண்பு இருக்கிறது. தண்ணீர் அப்படின்னா என்னது? H2O என வேதியியல் கெமிஸ்ட்ரியில் குறிப்பிடுவாங்க. H2O அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேரும்போது உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஆக்சிஜன் எதிர்மின் பண்பை வெளிப்படுத்தக்கூடியது, ஹைட்ரஜன் நேர்மின் பண்பை வெளிப்படுத்தக்கூடியது. 2 எதிரெதிரான பொருட்கள், 2 எதிரெதிரான சமமான ஆற்றல் கொண்ட 2 எதிரெதிரான அயனிகள் அணுக்களை பக்கத்தில் வைக்கும்போது அது டைபோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உற்பத்தி செய்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். டைபோல் அப்படின்னா காந்தம் மாதிரி தாங்க, பெருசாக யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. காந்தத்தில் எப்படி இருக்கும், உங்களுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கிறது போல தான் இங்கேயும். அப்போது தண்ணீருங்கிறது ஒரு வகையில் காந்தம் போன்ற ஒரு விஷயந்தான். இப்போது நம்ம முதலியே சொன்னது போல் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அதாவது மைக்ரோவேவ் ரேடியேஷன் இந்த தண்ணீருக்குள்ளே போகும்போது இந்த தண்ணீர் அணுக்களை அதிர்வுறச் செய்யும். நீங்கள் நினைக்கிறது போலலாம் இல்லை, ரொம்ப வேகமாகவே இந்த அதிர்வு நடக்கும். வினாடிக்கு பல லட்சம் தடவை இந்த தண்ணீர் துகள்கள் அதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு கல்லை எடுத்து நீங்கள் தரையில் உரசி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வெப்பம் அதிலிருந்து உற்பத்தி ஆகும். அதே போல் தண்ணீரை அது வேகமாக அதிரும்போது அதிலிருந்தும் வெப்பம் உற்பத்தி ஆகும். அது மூலமாக தான் சமையல் நடக்குது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாகவே புரியும். நீங்கள் இங்கே பார்க்குறது தான் மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஒரு வினாடிக்கு இந்த அதிர்ச்சி எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 245 கோடி தடவை
ஒரு செகண்டுன்னு சொல்கிறோம்ல, ஒரு செகண்டில் 245 கோடி தடவை அதிர்வு வந்து இருக்கும். எவ்வளவு அதிகமான அதிர்வு அப்படின்னு பாருங்கள். 245 கோடி தடவை அதிர்வு நடக்குது அப்படின்னா வெப்பம் அதிகப்படியாக உற்பத்தி ஆகும். அதனால தான் உங்களால் இந்த மைக்ரோவேவ் ஓவன்களில் சமையல் செய்ய முடியுது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க, அவர் வந்து உள்ள சீஸ் வைத்து எடுத்திருக்கிறார் மைக்ரோவேவ் ஓவன்களில் வைத்து. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் முதல்ல இனிஷியலாக ஒரு பொருள் வந்து வேக ஆரம்பிக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சில இடங்களில் வெந்திருக்குது, இன்னொரு சில இடங்களில் வேகாமல் இருக்கிறது. இதற்கான காரணம் அப்படிங்கிறது என்னதுன்னா, இதனுடைய அலை நீளம் தான். இந்த அலை நீளம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த அலை நீளத்தை பொறுத்து தான் சமையலும் நடக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் அதிகப்படியான வெப்பம் இருக்கும், இன்னொரு குறிப்பிட்ட பகுதியில் வெப்பம் தான் இருக்கும். அந்த விஷயமும் இந்த இடத்துல நம்ம கவனிக்கத்தக்கது. அதனால தான் இந்த இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு 2.5 சென்டிமீட்டர் வந்து வரும். அதுதான் அதனுடைய அலை நீளமாக கூட இருக்கும். 2.5 இன்ச்சு வரும். அந்த 6.4 சென்டிமீட்டர் தான் அதனுடைய அலை நீளமாகவும் இருக்கும். அதாவது அலை நீளத்தை பொறுத்து தான் நம்ம வைக்கக்கூடிய பொருள் மேலேயும் சமையல் வந்து நடக்கிறது. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட நேரம் சமையலுக்கு இதை வைக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்தபடியாக இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் வீட்டில் இருந்து கண்டிப்பாக இதை வந்து முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் இந்த மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே தண்ணீரை வைத்துக்கொண்டு ஒரு சில்வர் டம்ளரில் தண்ணீர் வைத்து பாருங்கள், கண்ணாடி டம்ளர்லையும் தண்ணீர் வைத்து பாருங்கள். எதில் வந்து சீக்கிரமாக தண்ணீர் சுடுது அப்படின்னு பாருங்கள். நிச்சயமாக கண்ணாடி டம்ளரில் வைக்கும்போது தான் வேகமாக தண்ணீர் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மைக்ரோவேவ் அப்படிங்கிறது ஊடுருவி போகிறதுக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால தான் பொதுவாகவே இந்த கண்ணாடி பாத்திரங்கள், அதற்கப்புறமா மிகவும் குறிப்பாக சொல்ல போனால் மெலமின் அப்படிங்கிற பொருளால் செய்யப்பட்ட மைக்ரோவேவுக்குனே தனியாகவே பொருட்கள் வந்து வைக்கிறதுக்கு சந்தைகளில் கடைகளில் கிடைக்கும். அந்த பொருட்களில் பொதுவாக பயன்படுத்த சொல்லுவாங்க. ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் வச்சிங்க அப்படின்னா சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரியான காரணங்களும் இருக்கிறது. அதே போல் நீங்கள் தண்ணீரே ஒரு பொருளில் இல்லை அப்படின்னா மைக்ரோவேவில் என்ன தான் நீங்கள் வச்சாலும் அதில் வெப்பம். அப்போ காரணம் என்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். தண்ணீர் மூலக்கூறுகள் ஒரு வினாடிக்கு பல நூறு கோடி தடவை அதிர்வுறுவதன் காரணமாக நமக்கு வெப்பம் உற்பத்தியாகிறது. அதன் மூலமாக சமையல் நடக்குது. பார்த்தீங்களா, ஒரு நெருப்பு எரியறதுல தொடங்கி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மைக்ரோவேவ் ஓவன் வர வரும்போது ஒரு சின்ன நீர் மூலக்கூறு வரைக்கும் நம்ம வந்துட்டோம். சமையல் பண்ணுறதுக்கு நீர் மூலக்கூறு வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஆனால் அன்றாடமாக நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இருந்தாலும் கூட இதற்கு பின்பு இப்படி ஒரு விந்தையான அறிவியல் மறைந்து இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் அடுத்த வாரத்திற்கான கேள்வி அப்படிங்கிறது பக்கமாக போவோமா? இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மெழுகுவர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெழுகுவர்த்தியை பொருத்தி வைத்திருக்கும் போது ஏன் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் எரியுது? கீழே வந்து நெருப்பினுடைய நிறம் வந்து நீல நிறமாக இருக்கும். மேலே போக போக நிறத்தில் மாற்றம் ஏற்படும். அதுபோல் இந்த ஒரு வடிவம், இந்த குறிப்பிட்ட வடிவம் ஏன் இருக்கிறது? மெழுகுவர்த்தி இப்படி எரிவதற்கான காரணம் என்ன? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன? இதனுடைய பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் sciencesinhomethamil@gmail.com அப்படிங்கிற நம்மளுடைய மின் அஞ்சல் முகவரிக்கு உங்களோட பதில்களை அனுப்பி வைங்க. சரியான பதில்களுக்கு 100 ரூபாய் பரிசு காத்திருக்கிறது. அடுத்த வாரம் வீடுதோறும் விஞ்ஞானம் பகுதியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.